வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட 3ஆம் நாள் அகழ்வாய்வு பணியின் போது மேலும் 3 மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. நேற்று வரை 24 மனித ஓட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்ட நிலையில் இன்றைய தினம் மேலும் 3 மனித ஓட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித ஓட்டு தொகுதிகளினுடைய எண்ணிக்கை 27ஆக உயர்வடைந்துள்ளது. கடந்த நாட்களில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித ஓட்டு தொகுதியில் தாயொருவர் குழந்தையை அணைத்த வண்ணம் காணப்பட்ட மனித ஓட்டு தொகுதியானது பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. குறித்த புதைகுழியை அகழ்வதற்கு 45 நாட்கள் நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 15 நாட்கள் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகளை முன்னெடுத்து பின்னர் சிறுகால இடைவெளியின் பின்னர் மீண்டும் அகழாய்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்திருக்கின்றார். இதேவழியில் செம்மணி மனித புதைகுழி சிங்கள இன வெறியர்களின் தமிழின அழிப்பிற்கான மற்றொரு வரலாற்று சான்று என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவித்ததாவது, ஈழத்தாயகத்தின் வடக்கு பகுதியில் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இடிகாடு அருகே அண்மையில் குழந்தை உட்பட தமிழர்களின் எலும்பு குவியல்கள் கண்டறியப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் மிகுந்த மனவலியையும் தருகிறது. செம்மணி மனித புதைகுழிகள் என்பது இனவெறி இலங்கை அரசு மேற்கொண்ட கடலளவு தமிழின படுகொலைகளின் ஒரு சிறு துளி மட்டுமே. செம்மணி போன்று ஏராளமான மனித புதைகுழிகள் ஈழத்தாயகம் முழுவதும் விரவி கிடக்கின்றன. அவற்றையெல்லாம் தோண்டு எடுத்து முழுமையாக விசாரித்தால் கடந்த அரை நூற்றாண்டு காலத்தில் எத்தனை பெரிய இனப்படுகொலையை தமிழர்கள் மீது இனவெறி இலங்கை அரசு நிகழ்த்தி வந்திருக்கிறது என்பதை உலக மானுட சமூகம் அறிய முடியும். தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகள் போட்டு 2009 2 லட்சம் தமிழ் மக்களை தம்மால் நேரடியாக இனப்படுகொலை செய்யப்பட்டதற்கான சுதந்திரமான நீதி விசாரணையை நடைபெற விடாமல் முற்றுமுழுதாக முடக்கியுள்ள இனவெறி இலங்கை அரசு எவ்வித குற்றச்சாட்டுகளுமின்றி, எவ்வித விசாரணைகளுமின்றி, எவ்வித காரணங்களுமின்றி, எவ்வித ஆதாரங்களுமின்றி பல்வேறு காலகட்டங்களில் மறைமுகமாக கொன்று புதைக்கப்பட்ட பல்லாயிரம் தமிழர்கள் குறித்தும் அப்படுகொலைகளை நிகழ்த்தியவர்கள் குறித்தும் முறையான நீதி விசாரணைக்கு ஒருபோதும் அனுமதியோ ஒத்துழைப்போ வழங்கப் போவதில்லை. ஆகவே செம்மணி உட்பட ஈழத்தாயகத்தில் மறைக்கப்பட்டுள்ள அனைத்து மனித புதைகுழிகள் குறித்து பன்னாட்டு சுதந்திர விசாரணையை நடத்த தேவையான பொறிமுறையை உருவாக்கி புதைகுழிகளை அகழ்வு செய்ய வேண்டும். மேலும் இனப்படுகொலை குறித்து விசாரணையை அறிவியல் பூர்வமாக மேற்கொள்வதற்கு உரிய நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என்று ஐநாவின் மனித உரிமை ஆணையகத்தை வலியுறுத்துகின்றேன். இதன் மூலம் மட்டுமே இலங்கை அரசின் சிங்கள இனவெறி எந்த அளவிற்கு உச்சத்தில் இருந்துள்ளது என்பதையும் 2009ஆம் ஆண்டிற்கு முன்பே தொடர்ச்சியாக மிக கொடூரமாக ஈவு இரக்கமின்றி தமிழர்கள் இலங்கை ஆட்சியாளர்களினால் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் என்பதையும் உலக நாடுகள் அறிந்து கொள்வதற்கான மறுக்க முடியாத வரலாற்று சான்றாக அவை அமையும். தமிழர்களுக்கான தனித்து இறையாண்மை கொண்டு தமிழீழ தாயகம் அமைவது ஒன்றே நிலைத்த சரியான தீர்வாக இருக்க முடியும் என்பதை உலகம் உணர்ந்து கொள்ளவும் ஆதரவு அளிக்கவும் செம்மணி புதைகுழிகள் குறித்து விசாரணை மிக முக்கிய தொடக்க புள்ளியாக அமையும் என்பதையும் உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன். மனித புதைகுழிகள் குறித்து சுதந்திரமான பன்னாட்டு விசாரணை நடத்த கோரி ஈழத் தமிழ்ச் சொந்தங்கள் முன்னெடுக்கின்ற அறப்போராட்டம் வெல்லட்டும். ஈழத்தாயகத்தில் நடைபெறும் நீதிக்கான தொடர் போராட்டங்களுக்கு ஆதரவாக உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவரும் உணர்வுபூர்வமாக இணைந்து நிற்கின்றோம். எங்களை கொன்று மண்ணில் புதைத்தாய், எங்கள் மண்ணை கொண்டு போய் எங்கே புதைப்பாய் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதே வழியில் முன்னாள் அமைச்சரான விமல் வீரவன்ச ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அதாவது, யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழியில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித எலும்புக்கூடுகள் புலிகளால் கொல்லப்பட்ட இராணுவத்தினருடையதாக கூட இருக்கலாம் என்று விமல் வீரவன்ச கூறியிருக்கின்றார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். செம்மணி புதைகுழியில் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் யாருடையவை என்பது இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. சிலவேளை புலிகள் அமைப்பால் கொல்லப்பட்ட தமிழர்களுடையதாக இருக்கலாம். அவ்வாறு இல்லாவிட்டால்
புலிகள் அமைப்பினரால் கொல்லப்பட்ட இராணுவத்தினருடையதாக கூட இருக்கலாம். அப்படி அல்லாவிட்டால் புலிகளால் கொல்லப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் புதைக்கப்பட்ட இடமாக கூட இருக்கலாம். மேலும் போரின் போது கொல்லப்பட்ட புலி உறுப்பினர்கள் புதைக்கப்பட்ட இடமாக கூட இருக்கலாம். அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகள் யாருடையது என்பது இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. நிலைமை இவ்வாறு இருக்க அப்பாவி தமிழ் மக்களே கொன்று புதைக்கப்பட்டுள்ளனர். இது மனித குலத்திற்கு எதிரான செயல்பாடு. இப்படியான அநீதிகளுக்கு எதிராகவே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பரிந்துரையை கூட ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் முன்வைக்கலாம் என அவர் தெரிவித்தார். இதேவேளை நேற்று முன்தினம் மீட்கப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளில் கைக்குழந்தை ஒன்றது எலும்புக்கூடும் இருந்தமையும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இதேவேளை யாழ்ப்பாண ஜனாதிபதி மாளிகை யாழ் மக்களின் நிலங்களை சட்டவிரோதமாக கையகப்படுத்தி கட்டப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நகர அபிவிருத்தி கட்டுமானம் மற்றும் வீடமைப்பு அமைச்சினால் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி மாளிகை நிலங்களை உரிமை கோரி 8 உரிமையாளர்கள் முன்வந்துள்ளதாக தெரிய வருகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் ஜனாதிபதி மாளிகையை முதலீட்டாளர்களும் ஒப்படைப்பதில் சிக்கல் நிறைந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி முதலீட்டாளர்களிடம் ஜனாதிபதி மாளிகையை ஒப்படைப்பதற்கு முன்பு நிலத்தில் உள்ள அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்க வேண்டும் என்ற நகர அபிவிருத்தி கட்டுமானம் மற்றும் வீடமைப்பு அமைச்சு அனுரு கர்நாத்திலக்கு தெரிவித்திருக்கின்றார். கனேடிய முதலீட்டாளர்கள் உட்பட முதலீட்டாளர்கள் குழு பல்வேறு முதலீடுகளுக்காக முன்வந்துள்ள நிலையில் நிலத்தில் உள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 2010 மற்றும் 2015 இடைப்பட்டு கட்டப்பட்ட யாழ்ப்பாண ஜனாதிபதி மாளிகை காங்கேசன்துறை பகுதியில் சுமார் 30 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. இந்த நிலத்தில் 15 ஏக்கரில் கட்டிடம் கட்டப்பட்டுள்ளமையும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் யாழ்ப்பாண ஜனாதிபதி மாளிகை யாழ் மக்களின் நிலங்களை சட்டவிரோதமாக கையகப்படுத்தி கட்டப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை உலகின் பல நாடுகளில் நடைபெறும் போர்க்குற்ற விசாரணைகள் மற்றும் நீதிக்கான முயற்சிகளுக்கு வழங்கப்படும் அமெரிக்க நிதியை நிறுத்த ட்ரம்ப் நிர்வாகம் பரிந்துரைத்துள்ளது. குறித்த நிதி நிறுத்தப்பட்டால் ஸ்ரீலங்கா, மியான்மர், சிரியா, உக்ரைன், நேபாளம், ஈராக், கொலம்பியா உள்ளிட்ட நாடுகளில் பல ஆண்டுகளாக இயங்கி வரும் திட்டங்கள் பாதிக்கப்படும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. இந்த பரிந்துரை அமெரிக்க நிர்வாகத்தில் பட்ஜெட் அலுவலகம் மூலம் கடந்த புதன்கிழமை வெளியிடப்பட்டது. எவ்வாறாயினும் இது இறுதியான முடிவாக இல்லாவிட்டாலும் அமெரிக்க வெளிவிவகாரத்துறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்புள்ளதா என தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைனில் நடைபெறும் போர்க்குற்றங்கள் விசாரிக்க உதவுவதற்காக அமெரிக்க வெளியுறவுத்துறை $18 மில்லியன் நிதியுடன் வழங்கும் திட்டம் ஒரு ஜாஷ்ரவுன் பல்கலைக்கழகத்தின் இன்டர்நேஷனல் கிரிமினல் ஜஸ்டிஸ் இனிஷியேட்டிவ் மூலம் செயல்படுகின்றது. இந்த திட்டமும் தற்போது நிறுத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதுபோன்ற திட்டங்கள் நேரடியாக போர் முனையில் தாக்கம் ஏற்படுத்தாவிட்டாலும் போர்க்குற்ற செயல்களில் ஆதாரங்களை திரட்டும் முக்கிய மூலமாக கருதப்படுகிறது. உக்ரைனில் கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில் ரஷ்யா நடத்திய படையெடுப்பின் பின்புலத்தில் 140,000க்கும் மேற்பட்ட போர்க்குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விசாரணைகள் போரின் பலமான ஆதாரங்களை வழங்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. ஆனால் இத்தகைய திட்டங்களை நிறுத்துவது உலகளாவிய நீதி மற்றும் மனித உரிமை பாதுகாப்பை பெரிதும் பாதிக்கும் என சுட்டிக்காட்டப்படுகிறது. அத்துடன் மியான்மரில் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் மீது அந்த நாட்டு ராணுவம் மேற்கொண்ட வன்முறைகள், சிரியாவில் பசார் அல் அசாத் தலைமையிலான அரசு செய்த இனப்படுகொலை குற்றங்கள் மற்றும் ஸ்ரீலங்காவில் போருக்கு பிறகு இடம்பெற்ற போர்க்குற்ற செயல்களுக்கு நீதி தேடும் முயற்சிகளும் இந்த திட்டங்களின் கீழ் நிதியுதவி பெற்றுள்ளது. இந்த திட்டங்கள் பல வருடங்களாக ஜனநாயகம் மற்றும் குடியரசுக் கட்சி இருவரும் ஆதரித்து வந்தவை. ஆனால் தற்போதைய ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையின் கீழ் வெளிநாட்டு நிதியுதவிகளை பெரிதும் குறைத்து வருகிறது. இதனால் மனித உரிமைகள், சட்ட மேலாதிக்கம் போன்ற அமெரிக்காவின் பாரம்பரியமான வெளியுறவு கொள்கைகள் பின்தள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த பரிந்துரைகள் நடைமுறைக்கு வந்தால் உலகம் முழுவதும் நீதி தேடும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இலங்கையில் சுயமாக நீதிக்காக போராடும் சமூகங்களுக்கு இந்த நிதியுதவி இழப்பு மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானற்று சிவனேசதுரை சந்திரகாந்தனை விடுதலை செய்ய கோரி கையெழுத்து வேட்டையொன்று வாழைச்சேரியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
இந்த கையெழுத்து பெறும் நிகழ்வு மட்டக்களப்பு வாலிச்சேனை பெத்தாளை பிரதான வீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கையெழுத்து நடவடிக்கையானது பல இடங்களிலும் இடம்பெற உள்ளதாக கோரலை பற்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியைச் சேர்ந்த பிரதேச சபை உறுப்பினர் நிமல்ராஜ் தெரிவித்துள்ளார். இதன்போது ஜனாதிபதிக்கு அனுப்பும் வகையில் மனு ஒன்றும் வாசிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான செய்திகள் தான் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.